சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது பிரசவ வார்டுல இருக்காங்க. நம்ம தமிழ் மாமா என்னால முடியல, எனக்கு உயிர் போகிற மாதிரி வலிக்குது மாமான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. சேது வலியை தாங்கிக்க முடியறத அந்த அளவுக்கு சேது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் ஒண்ணு இல்ல, தமிழ் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம சேதுவை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நம்ம சேது கண் முழிச்சு பாக்குறாங்க. அங்க நம்ம அப்பதான் நின்றுட்டு இருக்காங்க. அப்பதா தமிழுக்கு எதுவும் இல்லைல்ல, தமிழ் நல்லா தானே இருக்கா அப்பதா, சொல்லுங்க அப்பதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ் நல்லாதான் இருக்கா, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இந்தாய சேது வாங்கிக்கையான்னு சொல்லிட்டு அப்பதான் எடுத்துட்டு நம்ம சேது கிட்ட குழந்தைய நீட்டுறாங்க. சேதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் முதல் முறையா பிரெக்னென்ட் ஆனதுமே சேது கிட்ட தான் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அப்ப சேது தமிழோட கேரக்டரை பத்தி ரொம்பவே தப்பாவும் கீழ்த்தரமாவும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது மன்னிப்பு கேட்டு தமிழ் கூட சந்தோஷமா இருந்த நாட்கள், திடீர்னு நம்ம சேது ராஜாங்கத்துக்கு நடந்த அசிங்கம், அதுக்கு காரணம் தமிழ் தான் சொல்லிட்டு சேது தமிழ கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய வீட்டை விட்டு அனுப்புனது, தமிழ் அதுக்கு சவால் விட்டுட்டு போனது, இது எல்லாமே நினைச்சு சேது ஒரு பக்கம் வருத்தப்பட, இங்க பாருடா, உனக்கும் உன்னுடைய பொண்டாட்டிக்கும் 1000 சண்டை இருந்தாலும் இது உன்னுடைய குழந்தை, இந்த குடும்பத்தோட வாரிசு, உன் குழந்தைய வாங்கி கொஞ்சடா சேதுன்னு சொல்லிட்டு பாட்டி கொடுக்க நம்ம சேதுவும் குழந்தைய வாங்க போறாங்க. உடனே ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. என்ன சேது, என்ன பண்ணிட்டு இருக்க? ஊர் உலகம் முன்னாடி உன் பொண்டாட்டி வேணும்னு சொல்லி அர்த்தம் கழிச்சிட்டு இப்ப குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்கே, என்னடா இது? இப்ப என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு என்னடா பதிலுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா, என்ன மாம்ஸ் நீங்க பாட்டுக்கு இப்படி இருக்கீங்களே, கல்யாண கோலத்துல நான் இருக்கேனே, என்ன பத்தி நினைச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சேது கிட்ட நியாயத்தை கேக்குறாங்க. இப்போ சேது என்ன பதில் சொல்ல போறாங்க, சேது ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.